ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இடத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் மேலானதாக இருக்கிறது. அவர் எங்களுக்காக செய்கிற காரியம் பெரிதாக இருக்கிறது. ஆமென். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிக்க எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நாங்க தொடர்ந்து ஆண்டவரை நாங்க நோக்கி பார்க்க போறோம். நாங்க கண்களை மூடி நாங்க பாடல்களை பாடி ஆண்டவரை நாங்க துதிக்க போறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்ததான மகத்தான காரியம், எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்ய போகிறார். ஆமென். ஆமென். நாங்க ஒவ்வொருத்தரையும் கை கொடுத்து சொல்ல போறோம். கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொருக்கா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நாங்க கண்களை மூடி நாங்க ஆண்டவரை நாங்க துதிப்போம். ஆண்டவரை நாங்க ஆராதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் கிருபை நிறைந்தவர். நீர் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே அப்பா எங்களை நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் எங்களை நடத்தினபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறதற்கும் அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஆண்டவரே மேலாக செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் சாமி ஆண்டவரே எங்களை மட்டும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய திட்டம் மேலானது ஆண்டவரே. உங்களுடைய திட்டம் மேலானதாய் இருக்கிறது ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இன்றைய நாளை ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து நடக்க இருக்கிறதான பாடல்கள் ஆண்டவரே துதிகள் ஆண்டவரே மிகுதியாயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. கிரியை நடப்பீங்கள் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை இந்த இடத்திலே செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நடத்துங்கள் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க நடத்துங்கள் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே. நீர் முன்னாக இருந்து ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் என்னில் செய்த நன்மையாகும் என்ற பாடல் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னில் செய்த நன்மையாகும் நினைத்தால் என்னுள்ளம் பொங்குதே. நோக்கி பார்த்து துதிக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே. உம்மை உயர்த்துற பிள்ளைகளமாய் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே.
பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆமென். Worship everyone. We sing Agnus Dei. Almighty Father, we worship you in your presence, Lord. Lord, you're all powerful, Lord, all worthy, Lord. Thank you, Lord Jesus. Oh Lord, we welcome you here. You're above all, Lord Jesus. You welcome us, Lord. Lord, you died for us so that we may be saved. Thank you, Lord Jesus. Who am I that the highest King would welcome me? I was lost, but he brought me in. Oh, his love for me. Oh, his love for me. The sun sets free. Oh, it's free indeed. I'm a child of God. Yes, I am. Free at last, as he ransomed me. His grace runs deep. While I was ready to sin, Jesus died for me. Yes, he died for me. The sun
சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இதோ 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம் அவரிடத்துல. அவர் எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாய்களை திறந்து 2 கரங்களை உயர்த்தி இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாள் எங்களுக்கு தந்திருக்கிறார், எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இந்த கடந்த 2 நாட்களும் கூட இருந்து இந்த நாளிலே கர்த்தர் சந்தோஷமாய் அவருடைய சமூகத்திலே வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். மன மகிழ்ச்சி நாளிலே அவரை நாங்கள் துதித்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தர் தாமே தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவர் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காகவும் ஒரு விசை நாங்கள் எங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் யாவற்றுக்காகவும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நான் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு அவர் தந்திருக்கிறதா இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை துதிக்கிறதை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய மகத்துவமான கிரியைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாவே ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரை மட்டுமாய் வழி நடத்தி வந்தீரே, அதுக்காய் நன்றி. நீங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறீரே, ஒரு மனமாய் நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருமனப்படுத்தியிருக்கிறீரே. இதோ சகோதரர் வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்னுடைய வசனம் சொல்லுகிறபடி இந்த இடத்திலே குடும்பமாக ஆண்டவரே ஒரு ஐக்கியமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் கடந்த 2 நாட்களும் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே உம்மோடு கூட எழுந்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களை வழி நடத்தி இருக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பாடலை அனுப்பி இருக்கிறேன், எல்லாரும் பார்க்கணும். அந்த பாடலை நான் சேர்ந்து நான் பாடுவோம். இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட உம்மை தொழுது
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, அவருக்கு இந்த கால நேரத்தில் சிங்காசனம் அமைப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே வாசித்திட, மத்தியிலே வசித்திட விரும்புகிறவரை நன்றி செலுத்துகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா மகத்துவமான மாறாத கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறவரே, எங்களுடைய துதிகளின் மத்தியிலே நீர் கடந்து வர விரும்புகிற தெய்வமாயிருக்கிறீரப்பா. எங்களுடைய துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறீரப்பா. கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்கும் முன்பதாகவே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணுகிறதுக்காய், அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த எழுப்புதலானது, இந்த ஒற்றுமையானது, ஐக்கியமானது கர்த்தாவே பற்றி எறியத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய வல்லமை பெரிதாயிருக்கிறதப்பா.
இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியா, நீர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எங்கள் இருதயங்களை நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி எங்கள் இருதயங்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைத்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர், எங்களுடைய எல்லா மனக்குறைவுகளாயிருக்கலாம், எங்களுடைய சரீர தேவைகளாயிருக்கலாம், கர்த்தாவே எங்களுடைய இந்த நாட்களில் நடந்த எல்லா காரியங்களிலும் ஏதாவது குறைவுபட்டிருந்தாலும், உங்களுடைய நாமம் குறைவுபடத்தக்கதான காரியங்கள் நடந்திருந்தாலும், உங்களுடைய கிருபையாய் எங்களை மன்னித்து உங்களுடைய வல்லமுள்ள கரம் ஏற்றுக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய வார்த்தையோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நான் ஆமென். நாங்கள் எல்லாருமாய் நாங்கள் நம்முடைய வேதத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்ள இந்த நாளை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி நாங்கள் அவருடைய சமூகத்தில் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்னும் எடுக்கலை? நான் விசுவாசிக்கிறேன் எடுக்காதெல்லாம் வரக்கு அடுத்த வருஷம் எத்தனை மடங்கு? அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதே 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப 2 பேர் எடுக்கலைன்னு சொன்னா 100 மடங்குன்னு எத்தனை பேர்? So how many? Okay, example, 2 people not get baptized. Yeah. So God bless you in 100 times. Yeah. So next year, this time 2 people multiplied by 100 times. Stewardship. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆமென். Amen. இயேசு சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு. வாசிக்கும் சத்தமா எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேச்சுவர் லைஃப் இன் கிரைஸ்ட். ஒரு முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முதிர்ச்சியான வாழ்க்கை. எப்படி ஒரு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளை அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வளர்ந்துருக்குதா? வளர்ந்து கொண்டு இருக்குதா? அப்படின்னு வளராமல் இருக்குதா? இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் வளர்ந்துருக்கிறது, எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கங்கே நான் முடியுமான அளவு நான் இங்கிலீஷில் டைம் இல்லாதபடியாக நான் சொல்கிறேன், பிள்ளைகளும் இருக்கப்படியா. So we're going to meditate this morning a mature life in Christ. So we know all about Jesus Christ. So in Christ, how is our life? Is growing or matured
or is not yet? Grow. Growing. So today we're going to see how we are growing, but our life should be a mature life in Christ. So the mature life could bear fruit more than others can benefit. Okay? எங்களுடைய முதிர்ச்சி அடைஞ்ச வாழ்க்கையில தான் பாதி பழுத்து பாதி முத்தாத காயை யாராவது சாப்பிடுவாங்களா, விரும்புவாங்களா? முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா முத்தின ஒரு கனியை பழுத்திருந்தா தான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? எங்களுடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கையா இருக்கணும். அப்ப முதிர்ச்சி அடைஞ்ச வாழ்க்கையில தான் இந்த கனி நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும். எங்களுடைய வாழ்க்கை கனி நிறைந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கனிகள் நிறைந்திருக்கணும். இது கனி கொடுக்கிற மரமா இருந்தா என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்ப மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா இருந்தால் பிஞ்சிலேயே ஆஞ்சி வச்சா அப்படி இருக்கும். பிஞ்சிலே சிலர் சொல்லுவாங்க பிஞ்சிலேயே பழுத்துட்டாங்க சொல்லி. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? டேஸ்ட் இருக்காது. பிஞ்சில பழுத்தா டேஸ்ட் இருக்காது, எல்லா பழங்களும். அப்ப எங்களுடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்ப நல்லா ஒரு முத்தின கனியை எடுத்தா அது எப்படி இருக்கும்? இனிப்புன்னா இனிப்பு இருக்கும், புளிப்புன்னா புளிப்பு இருக்கும். ஆனா எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை பாட்டு மட்டும் பாடுறோம். அப்படி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கு, வெற்றி இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற எங்களுக்கு சந்தோஷம், வெற்றி இருக்கு. அதெல்லாம் யார் தாரது? அவர் தாரது. அப்ப நாங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். ஆமென். நாங்கள் வாசிப்போம். 4வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர். சத்தமா. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுங்க? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூரண புருஷராகும் வரைக்கும் என்ன சொல்லுது? சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பூரண புருஷர்னு சொல்லுவோமா? 18 வயசு ஆயிட்டா என்ன சொல்றோம்? வளர்ந்துட்டான். அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சின்ன பிள்ளைகளை போலவே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரம் நாங்க நினைக்கிறோம், ஐயோ பாட தெரியாது, துதிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, சொல்லவும் முடியாது. காரணம் என்ன?
எங்களுடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டு வருகிறோம். இப்ப வளர்ந்து கொண்டே வந்துட்டா பவுல் சொல்றார், இப்ப உங்களெல்லாம் பார்த்தா, காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணுமா? போதகர்களா இருக்கணும். நீங்க எல்லாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஆனா அவர் சொல்றார், ஆனா இன்னும் நீங்க பாலைத்தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றதே கேட்டு 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 வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. சாப்பிடுங்க, இறைச்சி சாப்பிடுங்க, முள்ளை சாப்பிடுங்க, சாப்பிட்டு வளருங்க. நீங்க எந்த அளவுக்கு அவருடைய கிறிஸ்துவினுடைய ஆழம் அகலத்துல வளர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பலன் கொடுக்க முடியும். சோ அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கணும். We should faithful in his calling. Who we are in Christ. Who we are in Christ. Disciples. His disciples. His followers. His followers. Believers. Children. Children. So children is growing or staying the same? Growing. Growing. So when you grow and grow and grow, and when time comes, you are mature in your life. So when you're mature means you know what is good, what is bad. You know, take a decision, this is right or not. So in Christ you should grow in his love, mercy. What is his life? வாசிங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். Colossians chapter 1 verse 10. I see there's two English Bible there. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக. நாங்கள் உண்டாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்ன செய்யணும்? தேவனுடைய. இப்ப நாங்க இந்த இடத்துல 2 நாள் இருந்தோம். இந்த 2 நாளும் வந்ததிலிருந்து சாப்பிட்டு குடிச்சு மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வயிறு தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைஞ்சிருக்காது. இப்ப அதனால தான் நாங்க என்ன செய்கிறோம்? ப்ரே பண்றோம், இடையில பாடுறோம், துதிக்கிறோம், அடுத்த நாள் எழும்புறோம், அங்கே ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், செய்தியை கேட்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய சரீரத்துக்கு எங்களுக்கு எப்படி ஆகாரம் தேவையோ அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரமும் தேவை. இப்ப நாங்க சரீரம் மட்டும் வளர்ந்து எப்படி இருக்கும்? ஆள் என்ன சொல்லுவோம்? ஆள் மட்டும் வளர்ந்துருக்கிறான், அறிவு வளரல. இப்ப நாங்க ஆள் மட்டும் வளர்றோம், அறிவு இன்னும் வளரல. எப்படி வளரணும்? தேவனுடைய ஆழம் அகலம் இன்னது, கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அதனுடைய ஆழம். அவர் எப்படி இருந்தார்? நன்மை செய்கிறவராய் இருந்தார், நல்லவராய் இருந்தார், இரக்கமுள்ளவராய் இருந்தார், உதவி செய்கிறவராய் இருந்தார், மனதுருக்கம். அதுதான் அவருடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்துல நாங்க வளர்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப அந்த குணாதிசயத்துல நாங்க வளர்கிற பொழுதுதான் நாங்கள் பூரண புருஷராய் இருக்க முடியும். அவருடைய அன்பு ஆழம், அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி நடந்தாரோ இந்த உலகத்துல அவருடைய அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவர்கள் சொன்ன என்ன? கிறிஸ்து உள்ள இருக்கிறார். கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்கள். இப்ப எங்களை பார்த்து சொல்றாங்க கிறிஸ்து அவர்கள். அப்ப எங்களை அதுதான் பவுல் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனால் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார், நான் இல்ல வாழ்கிறது. அப்ப நேற்று ஞானஸ்தானம் இருக்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்றாங்க? இப்ப நாங்க வாழ்கிறது பழைய மனுஷன் போயிட்டான், இப்ப புது மனுஷன். அவன் புதிதான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறான். நாங்கள் கிறிஸ்துவோடு நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து எங்களுடைய எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மரித்தார்.
அவர் உயிர்த்தெழுந்தால மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்திருந்தால் நாங்களும் எப்படி உயிர்த்தெழுந்தோம்? பாவத்தை எல்லாம் சிலுவையில போட்டுட்டார். இப்ப எப்படி வந்திருக்கிறார்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்ப அவருக்கு பாத்திரவான்களா இருக்கணும். நாங்க 1 தெசலோனிக்கேயர் 3:12 வாசிங்க பார்ப்போம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்ப நாங்க அவர் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்பட்டவர்களாய், மற்றவர்களோடு கூட இல்லாதபடி மற்றவர்களை எங்கள் நிமித்தமாய் மற்றவர்களை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி? நாங்க அவரோட இருப்போம். அப்ப எங்களுக்காக அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார். அவர்களுக்காக எங்களை இல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, எங்களுக்காக மற்றவர்களை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அப்ப நாங்க கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்திலே நாங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? தேறினவர்களா. முதலாவது பார்த்தோம் பாத்திரவான்கள், அதுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து தேறினவர்களா இருக்கணும். பிலிப்பியர் 3:10 என்ன சொல்றது? Philippians chapter 3 verse 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப நாங்க மற்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்க என்ன செய்யணும்? அவருடைய அன்பில விருத்தி அடையணும். இப்ப ஒரு மரம் இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ஒரே காய் மட்டும் காய்ச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சாப்பிட முடியும்? ஒரு ஆள் தான் சாப்பிடலாம். இப்ப அந்த மரம் ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் 10 கனி கொடுக்குது, அடுத்த வருஷம் 20 கனி கொடுக்குது, அடுத்த வருஷம் 30 கனி கொடுக்குது. இப்ப இந்த மரம் என்ன செய்யுது? விருத்தி அடையுது. மரம் வளர்ந்துட்டுது, இப்ப விருத்தி அடையுது. இந்த விருத்தி அடையாவிட்டால் இப்ப எங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம், எங்களுடைய குடும்பமா என்ன சொல்லுவாங்க? எங்களுடைய குடும்பம் என்ன செய்யுது இல்ல, சிலர் சொல்ற காதுல கேட்டிருக்கேன், குடும்பம் விருத்தி அடையதில்லை. ஏன் அப்படி சொல்றாங்க? எவ்வளவு செய்தாலும் பெருக்கம் இல்லை. ஆசீர்வாதம் இருக்கு, மரம் நல்லா வளருது, ஆனா இந்த விருத்தி அடையுதுன்னு சொல்ற நேரம் இந்த விருத்தியானது மற்றவர்களுக்கு நன்மையா இருக்கணும். நாங்க காசு கொடுக்கலாம், உதவி செய்யலாம், அது இல்ல முக்கியம். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்ப நாங்க இன்னொரு மனுஷனை சந்திக்கிற நேரம் அவருக்காக ஜெபிக்கிறோம், அவரோட பேசுறோம், அவருக்கு இயேசுவை பத்தி சொல்ற நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சொல்லுகிற காரியம் அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது அவரை தொடரும். அந்த வார்த்தை அவருக்கு அன்றைக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு நாள் நீங்க சாப்பாடையோ இல்லாட்டி மரக்கறியோ பழங்களையோ ஏதோ வாங்குறீங்க, உடனே சாப்பிட்றதுக்கு வாங்குறீங்களா? உடனே சாப்பிடலாம். அந்த ஆசீர்வாதம் நாளைக்கும் தேவைப்படலாம். இது 2 நாளைக்கு பிறகும் உங்களுக்கு பிரயோஜனப்படலாம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த விருத்தி மற்றவர்களுக்கு பலன் எப்போதுமே தர்றதா இருக்கணும். இந்த வருஷம் ஒரு காய், அடுத்த வருஷம் 10 காயோட அந்த மரம் அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? எந்த பிரயோஜனமும் இல்லை. வாசிங்க 2 பேதுரு 3:18. 3:18.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எதுல வளர சொல்லுகிறார்? என்னென்னத்துல வளர சொல்றார்? வாசிங்க. அவரை அறிகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இப்ப கிருபையில வளர்றதுன்னா எப்படி? நாங்க ஒவ்வொரு நாளும் எழும்பி உயிரோட இருக்கிறதே அவருடைய கிருபை. இந்த கிருபையை நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கிருபை அடுத்த நாள் எங்களுக்கு தேவைப்படணும். இந்த கிருபை அடுத்த நாள் எங்களுக்கு தேவை. இந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாம அவரை அறிகிற அறிவில இன்னும் வளரணும். இப்ப 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, கிருபையினால நாங்க வளருகிறோம். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும்? அவருடைய அறிவினால் வளரணும். இப்ப அவருடைய அறிவுன்னு சொன்னா என்ன? கிறிஸ்துவுடைய அறிவு என்ன? What is the knowledge of Christ? His word. His word. His word. How to love people, how to be patient. Gifts. Okay. Love. ஏசு சொன்னார் 2 கட்டளை. எத்தனை கட்டளை? 2 கட்டளை. என்னென்ன கட்டளை? Love your neighbor. Love your neighbors. Love God. Love God. Love God. Love your neighbor. Love God. 2 தான். 2லையும் in both what is the main part? Love. So இந்த 2லையுமே ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்படுது, அன்பு. இந்த அன்பு தான் விருத்தி அடையணும். இந்த அன்புல தான் விருத்தி. இந்த அன்பு விருத்தி அடைகிற பொழுது இந்த அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அன்பு எல்லாம் செய்யும். அன்பு இந்த அன்பை வச்சு கொண்டு இந்த உலகத்தையே நாங்க சம்பாதிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவ்வளவுதான். அவர் அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக தான் இயேசு என்ன செய்கிறார்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்னத்தினால நன்மை செய்தார்? அவர் வைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்மிடத்துல அந்த அன்புனால தான் அவருடைய வேலையே நன்மை செய்கிறதா. யாருக்கும் அவர் தீமை செய்யல. இப்பவும் யாருக்கும் அவர் தீமை செய்கிறவரும் இல்ல, தீமை செய்ய போறவரும் அல்ல. இதுதான் எங்களுடைய தேவன். நாங்கள் நினைக்கிறோம் தேவன் ஏதாவது ஒரு தவறுகிற பொழுது, மீறுகிற பொழுது அவர் எங்களை தண்டிப்பார். எங்களை தண்டிக்க மாட்டார், எங்களை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், செய்யாதன்னு சொல்வார். எங்களை தண்டனை கொடுத்து எங்களை அப்படியே நொறுக்கி உடைச்சு போடுகிற ஆண்டவர் அல்ல. எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய என்னன்னு தொடங்குறார்? யார் இது எல்லாத்தையும் தாரது? இந்த அவரை அறிகிற அறிவை தரது யாரு? நாங்கள் அவரை அறிகிற அறிவில வளரணும். அதையும் யார் தாரது? அதையும் அவர் தான் தாராரு. அன்பு இருக்கணும். அந்த அன்பையும் எங்களுக்கு முதல் தந்தது யாரு? அவர் தான். அப்ப இது எல்லாவற்றுக்குமே அவர் தான் காரணம். அப்ப அதனால தான் இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் இன்னதென்று அறிந்து அதன்படி வளருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 18-19 வசனம்.
Ephesians chapter 3 verse 18 and 19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அன்பை உங்களால எப்படியாவது உங்களால அன்பை இது எவ்வளவு பெரிய அன்பு எங்கேயாவது ஒரு கோணர்ல கொண்டு போய் நிறுத்த முடியுமா? இது சின்ன பிள்ளைகளை கேட்ட you love me? Yes. How much you love? அவங்க கையை அவங்களால மேக்சிமம் அவ்வளோ கை விரிப்பாங்க, அவ்வளோ தான் விரிக்கணும். அதுக்கு பிறகு அந்த கை போகாது, ஏன்னா அவ்வளோ பெருசு. அவருடைய அன்பு நீங்க கையை உங்களால பின்னால எவ்வளவு கொண்டு போக போயிட்டு தான் இருக்கும். இந்த கையை திரும்ப சுத்தினா அடுத்த பக்கம் வரும். அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அளவிட முடியாதது. அந்த அன்பில் எப்படி வளர சொல்கிறார்? அகலம் நீளமும் ஆழமும் அவருடைய உயரமும் இன்னதென்று உணர்ந்து எவ்வளவு அவருடைய அன்பு வச்சிருக்கிறார். அப்ப நாங்களாம் இப்படி இந்த இடத்துல கூடி வந்து இப்படி ஒரு சந்தோஷமா ஐக்கியமா இருக்கிறதே அவருடைய அன்பு. இப்போ ஒருத்தருக்கும் கிடைக்காத இந்த ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த ஐக்கியம் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே போகுது. இந்த அன்பு தான் எங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பினாலே நாளுக்கு நாள் நாங்க என்ன செய்யறோமோ இல்லையோ அவருடைய அன்புல we should grow in his what? His love. Can you read Ephesians chapter 3, 18 and 19? You may have powers together with all the saints to grasp how wide and long and high and deep is the love of Christ, and to know this in love of Christ surpasses knowledge. How are you going to grow? How wide and long, high and deep, and long, and high deep, and deep. high and Deep. Can you tell how deep is the love? You can't. It's too much. Can you tell how much wider his love? It's too much. Can you tell how higher his love? You can't count it. Every single day, every single moment, his love. He shows his love. We are living by his love. We are living in his grace. So this all things in our life, all things in our day-to-day life is happening based on his love. அவருடைய அன்புலதான் இந்த உலகமே அவருடைய அன்புலதான் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நிமிஷம் அவருடைய அன்பை மறைச்சி அவருடைய கோபத்தை காட்டின இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட்ல சாம்பல் ஆயிடும். ஆனா அவருடைய அன்பு அதிலே அவர் சொல்றார், என்னுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் எவ்வளவு பெருசு. வாசிங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். Colossians chapter 1 verse 9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் இங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்னத்தோடைய? ஆவிக்குரிய விவேகம்னா என்ன? Can you read that word? Colossians 1:9. For this reason, since the day we heard about you, we have not stopped praying for you and asking God to fill you with knowledge of His will, through all spiritual wisdom and understanding. English சொல்லுது knowledge of wisdom. தமிழ்ல எப்படி சொல்லுது? விவேகத்துடன். அப்ப விவேகம்னா எப்படி இருக்கணும்? யார் விவேகமா இருக்கிற? மிருகமா பறவையா? ஒரு காரியம் இருக்கு.
யார வேதமே சொல்லுது எதை போல? விவேகம் யாரை போல? சர்ப்பம் விவேகமா இருக்கும், தந்திரமா தான் இருக்கும். புறாவை போல கபடற்றவர்களாகவும், அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? அது வினா இருந்தா அங்க வினை தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கணுமோ? விவேகம். அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னு சொன்னா இங்க வி பிளஸ் வேகம் எப்படி இருக்கும்? அந்த வேகம் இந்த விசுவாசத்தோட சேரும் பொழுது எப்படி இருக்கிறது? விசுவாசம் பிளஸ் வேகம். அப்ப ரெண்டும் சேர்ற நேரம் அந்த அறிவு தான் அவரை அறிகிற விசுவாசத்தோடு கூடிய வேகம். வேகமா ஓடுறோம், அதே நேரம் விசுவாசத்தோட ஓடுறோம். அப்ப நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்ட எதனால ஓடுறோம்? எதை நோக்கி ஓடுறோம்? அந்த பரிசைகளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட வேகமா ஓடுறோம். அந்த விவேகம் எங்களுக்கு அதான் விவேகம். ஒரு 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 நோக்கம் இருக்கு எங்களுடைய வாழ்க்கையில, அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது இல்லாததுனாலதான் நாங்க என்ன செய்கிறோம்? அப்பப்ப தடுக்கி விழுகிறோம். அப்ப தடுக்கி விழுகிற நேரம் தான் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அன்பிலிருந்து சறுக்கிற நேரம் தான் எங்களுக்கு தோன்றுறது, ஐயோ அவருடைய அன்புல இருந்து கொஞ்சம் நாங்க சறுக்கிற நேரம் எங்களுக்கு அந்த நோ தெரியுது. அந்த அன்பு இருக்குமா இருந்தா இது எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளது. அந்த அன்பு எங்களுக்குள்ள வார நேரம் அந்த அன்பு எல்லாவற்றையும் சகித்து எங்களை வளர பண்ணுகிறது. 2:2 வாசிங்க பாப்போம். கொலோசியர் அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டு? தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, அன்பினாலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களையும் அறிந்து தேறினவர்களாக பூரண புருஷராக வேண்டும் என்பதே அன்று பவுலுடைய வாஞ்சியா இருந்தது. தேவன் அதை தான் இந்த கால நேரத்தில் எங்களை விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே பூரண புருஷர்களாய், ஏன்னா எங்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன பிள்ளைக்கு போயிட்டு இந்த வீடு வாங்குறோம், வீடு வாங்கிட்டு இந்த ஒரு சின்ன பிள்ளையை கொடுத்து நீ தான் பொறுப்பு, நீ தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த பிள்ளை செய்யலுமா? அதுக்கு ஒரு வளர்ச்சி, அதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும், இது எல்லாவற்றையும் ரன் பண்றதுக்கு. அப்ப அந்த பொறுப்பு எப்ப வருது? 18 வயசானது பிறகுதான் வருது. உலகத்துல எந்த நாட்டுல போனாலும் ஒரு 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 பிள்ளைக்கு எல்லா பொறுப்பும் எல்லா காரியமும் அவருக்கு வரணுமா இருந்தா எத்தனை வயசாகணும்? முதிர்ச்சி அடையணும். சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் அப்பாட இதுலதான் இருப்போம், அரவணைப்புல. ஆனா நாங்க முதிர்ச்சி அடைகிற நேரம்னா பொறுப்புன்னு எங்களுக்கு வருது. ஆனா கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாங்க வாழுகிற பொழுது அந்த முதிர்ச்சி வருகிற பொழுதுதான் அந்த எல்லா பொறுப்பும் எங்களுக்கு வருது. அப்ப நாங்க தான் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறோம்? அதிகாரிகளா இருக்கிறோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் கேட்டிருக்கோம், என்ன சொல்றது, இது வந்து கடவுளை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் கேட்கிற கேள்விதான் இதெல்லாம். தேவன் வந்து யார் எதை முதல் படைச்சார்? கோழியை படைச்சாரா? எதை படைச்சார்? ஆதாம் என்கிற மனுஷனை படைச்சாரா? ஆதாம் என்கிற பேபியை படைச்சாரா? ஏன் மனுஷனை படைச்சார்? அவர் ஒரு அந்த மண்ணால ஒரு பேபியை உருவாக்கி இருக்கலாம், நீ வளர்ந்து வா, அதுக்கு பிறகு நான் சில நேரம் அவர் பேபியை உருவாக்கி இருந்தாருன்னு சொன்னா அந்த பேபி வந்து அவர் சொல்றபடியெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கும். ஆனா அவர் நேரம் எங்க செஞ்சு போயிட்டார்? மனுஷனையே உண்டாக்கினார். பூரண மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? இந்த உலகத்தை எல்லாம் நீ ஆண்டுகோள், பொறுப்பு கொடுக்கிறார்.
அப்ப அவன் பூரண புருஷனா இருந்தா தானே அதை கொடுக்க முடியும். ஓகே, இப்ப ஆதாம் உண்டாக்கிட்டார் பூரண புருஷன். ஓகே, அப்ப ஏவாளுக்கு பதிலா ஒரு சின்ன பேபியை உருவாக்கி இருக்கலாம். ஏன் ஏவாளையும் பெரிய ஒரு மனுஷியை உருவாக்கினார்? ரெண்டு பேரும் பூரணர்களா இருக்கணும், முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இவர்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளணுமா இருந்தால் அவர்களுக்கு ஒரு சுயமாய் சிந்திக்கிற ஒரு ஆற்றல் வேணும். எந்த காரியத்தையும் சரியாக செய்கிறதுக்கு ஒரு நேர்மை, எல்லாவற்றையும் அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ந்து பூரண புருஷர். அது போலதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எல்லா காரியத்திலும் பூரணர்களாய் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி. அழைப்புக்கு எப்படி இருக்கணும்? அவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து அந்த வளர்ச்சியில வளரணும். வாசிங்க பார்ப்போம், எந்த வளர்ச்சியில வளரணும்? எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15 மட்டும். Ephesians 4 verse 12 to 15. Can you read someone? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். ஓகே, எது அடைவதற்காகவும்? பக்தி விருத்தி அடைவது. பக்தினா என்ன? Can you read that? Can you read that in English? Ephesians 4:12. Okay. To equip His people for works of service, so that the body of Christ may be built up. No, Ephesians 4:12. Yeah. Okay. To equip His people for works of service, so that the body of Christ may be built up. Okay. Read more. 13. Until we reach unity in faith and in the knowledge of the Son of God and become mature, attaining to the whole measure of the fullness of Christ. Then we no longer be infants, tossed back and forth by the waves. Okay. We are not infants. பிள்ளைக்கு கடவுள் பக்தியை பற்றி சொன்ன விளங்குமா? ப்ரே பண்ணுவார், ஜெபிப்பாங்க, பாடுவாங்க. அவங்களோட மனம் எப்படி இருக்கும்? அடுத்த ரூமுக்கு போகக்குள்ள தாங்கள் இங்கே ப்ரே பண்ணது ஆவியில் நிறைஞ்சதே அவங்களுக்கு தெரியாத நிலப்படி அந்த பக்கம் போய் விளையாண்டு கொண்டிருப்பாங்க. ஆனா இப்ப நாங்களும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த தேவ பயம், இந்த பக்தியானது தேவ பயத்துல வளர்கிற பொழுது இது விருத்தி அடையணும். தேவ பயத்துல தேவ பக்தியில விருத்தி அடைகிறவர்களா இருக்கணும். அடுத்தது எபேசியர் 4 அதே அதிகாரத்தின் 14வது வசனம், அதை இங்கிலீஷ்ல வாசிச்சோம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். ஓகே, இப்ப யார போல இல்லாம? குழந்தைகளை போல இல்லாம, இன்ஃபன்ட்ஸ், அதாவது சிறு பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது நாங்க சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதுக்கு தெரியுமா நெருப்பு சுடும்னு தெரியுமா? குழந்தைக்கு தெரியுமா கையை வச்சா சுடும்ன்றது? ஒருக்கா சுடு வாங்கி இருக்கும், ஆனா அடுத்த தடவை என்ன செய்யும்? மறந்துடுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு சூடு தெரியாது. இது நல்லது, இது சுடும் என்ற ஒரு காரியம் தெரியாது. இப்ப அவர்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க சொல்றீங்க இந்த போகாத, அது விழுந்துருவேன்னு சொல்லி, அதுக்கு தெரியுமா? அடுத்த தடவை அந்த இடத்துல போய் எட்டி பார்க்கும். காரணம் என்ன? சிறு பிள்ளைகள். ஆனா நாங்க எப்படி இருக்கணுமா? சிறு பிள்ளைகளை போலவே செஞ்சதை திரும்பி திரும்பி செய்யாதபடி நாங்கள் எப்படி இருக்கணுமா? என்ன சொல்றது வசனம்? குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக. மற்றவர்கள் சொல்லுகிற இந்த வஞ்சனைகள், வஞ்ச புகழ்ச்சிகள், எங்களை வீணாக்குகிறதான இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக பூரண புருஷராக வேண்டும். அப்ப நாங்க வளர்கிறது எப்படி வளரணும்? மற்றவர்களுடைய வஞ்சனைகள்,
இகழ்ச்சிகள், புகழ்ச்சிகள், தாழ்வுகள் எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ளுகிறதான பகுத்தறிதலின் ஆவி வேணும். ஒரு பெரியவங்களுக்கு தான் தெரியும் நல்லது கெட்டது. அதனாலதான் என்ன சொல்லுகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்ப ஓசியா 14வது அதிகாரம், ஹோசாயா 14:5-7. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். என்னாலே என்ன உண்டாயிற்று? நாங்க சொல்லணும், என்னால ஒரு கனி, நான் கொடுத்த கனி நிமித்தமாய் ஒருத்தர் பலன் அடைந்துட்டார். இப்ப நாங்க நினைக்கிறோம் என்னண்டா, நாங்கள் மட்டுமே ஆலயத்துக்கு வரோம், நாங்க மட்டுமே செய்கிறோம். இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லா வளர்றோம். சிலர் சொல்லுவாங்க ஆள் மட்டும், ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. சிலரை பார்த்தா ஆள் வளர்ந்துட்டே போவாங்க, ஆனா இங்க குறைவா தான் இருக்கும். ஆனா நாங்க என்ன செய்யறோம், இந்த இடத்துல அவர் சொல்லுது, அந்த அந்த ஓசியால அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நான் எப்படியெல்லாம் செழிப்பா வளருகிறேன், என்னுடைய வாழ்க்கை செழிப்பா வளருகிறது. இது ஏன் இதெல்லாம் இப்படி வளருகிறோம்? கிறிஸ்துவின் முதிர்ச்சி அடையும்படியாக. ஏசாயா 32 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 32 1-2. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாத்த பூமிக்கு பெருங்கன் மலையின் நிழலாகவும் இருப்பார். இப்ப இந்த வளர்ச்சி எப்படி வளருது? இதுதான் சொல்லுது சீர்தோஷமான, என்ன சீதோஷன அப்படின்னா என்ன? காத்தும் தேவை, தண்ணீரும் தேவை, கொஞ்சம் வறட்சியும் தேவை. ஆனா இது எல்லாம் எப்படி இருக்குது? அளவுக்கு இருக்குது. எங்களுடைய இந்த வளர்ச்சியானது அறிவிலையும் வளர்ந்திருக்கிறோம், ஆளும் வளர்ந்திருக்கிறோம், தேவ வளர்ச்சியிலும் வளர்ந்திருக்கிறோம், தேவ கிருபையிலையும் வளர்ந்திருக்கிறோம். இப்ப எல்லாம் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. இப்ப பிரச்சனை வந்தாலும் இது சமாளிக்கும், கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கும், சோதனை வந்தாலும் சமாளிக்கும், ஒருவர் எதிராக வந்தாலும் எப்படி சமாளிக்குது? இந்த 4 காரியம், ஆளும் வளர்ந்து, அறிவும் வளர்ந்து, தேவனுடைய கிருபையிலும் வளர்ந்து, தேவனுடைய இது எல்லாவற்றிலையும் வளர்ந்து பூரண புருஷராய். இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமானது. ஆள் மட்டும் வளர்ந்து காணாது, அறிவு ஆளும் வளரல, அறிவு மட்டும் வளர்ந்தா எப்படி இருக்கும்? யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா டேலண்ட் இருக்கும், ஆனா ஆள் குட்டையா இருப்பாங்க, வேலைக்கு போனா ரிஜெக்டட். காரணம் என்ன? இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன? அறிவு இருக்கு, ஆனா வளர்ச்சி இல்லை. இன்னொருத்தர் போறாரு, ஆள் வளர்ந்திருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன இல்லை? ஒருத்தர் போறாரு, ஆளும் வளர்ந்திருக்கிறார், அறிவும் வளர்ந்திருக்கும். இங்க என்ன? தேவனுடைய கிருபை இல்லை, அங்கேயும் ரிஜெக்டட். தேவனுடைய கிருபை இருக்குது, ஆனா தேவனை அறிகிற அறிவு இல்லை. அவருக்கு இங்க என்ன நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல சத்தியம் சொல்றாங்களா, இல்லாவிட்டால் துருபதேசம் நடக்குதா? யாராவது வஞ்சிக்கிறாங்களா? யாராவது மற்றவர்களை வஞ்சித்து மாய்மாலம்
அதை புரிந்து கொள்கிறதான அறிவு இல்லை. இது சகலமும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தா ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கை? சீர்தோஷமான என்ன சீர்தோஷமான சீதோஷனமான வாழ்க்கை. சகரியா 8வது அதிகாரம் 16வது வசனம். Zechariah 8:16. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். அவனவன் எப்படி இருக்கணுமா? பிறனோட பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் வந்து இப்படி கழிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பிரதர் வரணும்னா ஒரு வீட்டுக்கு போறீங்க, நீங்க தமிழ் கதைப்பீங்க, ஆனா உங்களுக்கு வேற ஒரு பாஷை தெரியாது. அவங்களுக்கு கூட பாஷை தெரியும், ஆனா உங்களை கண்டனம் எப்படி கதைக்கிறாங்க, அவங்களோட பாஷையில கதைக்கிறாங்க. இது என்னது? உங்களுக்கு தெரியக்கூடாது. காரணம் என்ன? எங்கட விஷயம் எங்களுக்கு அப்படி ஒரு ரகசியம் இருக்குமா இருந்தா எங்க இருக்கணும்? 2 பேருக்கு இடையில அந்த 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும். இன்றைக்கு 4 சுவருக்கு இடையில நடக்கிற விஷயம் எங்க வருது? நடுத்தெருவுக்கு வருது. நடுத்தெருவுல நடக்க வேண்டிய விஷயம் எங்க போகுது? 4 சுவருக்குள்ள போகுது. அதனாலதான் என்ன நடக்குது? எப்படி இருக்கு அந்த அந்த மரம்? எப்படி இருக்கு தெரியுமா? காத்து அடிச்சோட இந்த பக்கம் சாயும், ஆல்மோஸ்ட் சரிந்து அந்த வேர் அப்படியே புட்டிங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்த காத்து இந்த பக்கம் அடிக்கக்குள்ள காரணம் என்ன? பேலன்ஸ் இல்லை. எப்பயுமே எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கணும், எங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கணும். நாங்க நினைக்கலாம் அவருக்கு தெரியாட்டி என்ன, தெரிஞ்சா என்ன, ஆனா யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எங்களுடைய இருதயம். நாங்கள் மறைக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, அவரோட அன்பா பழகிறோமா, இல்லாட்டி மாயமா பழகிறோம். சில நேரம் நாங்க எங்களோட உயிரை கொடுக்கத்தக்கதாய் பழகலாம். ஆனா எப்படி அந்த அன்பு எப்படி இருக்கும்? ஒரு மாயமாலமா இருக்கும். ஆனா பிறனோட எப்படி இருக்கணும்? உண்மையை பேசு, உண்மையா இருக்கணும். நாங்கள் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரனோட ஒரு குறை உண்டாயிருக்குமா இருந்தால் அதை முதல் சரி செய்துட்டு வா. அதுக்கு பிறகு தேவனிடத்துல வா. நீ உன்னோட பக்கத்துல இருக்கிற உன்னுடைய சகோதரனையே நீ நேசிக்காவிட்டால் தேவனை எப்படி? பக்கத்துல கண்ணால பாக்குற உன்னுடைய சகோதரனே உன்னை நேசிக்க முடியல, காணாத என்ன நீ எப்படி நேசிக்க போற? அவர் சொல்ற சரி தானே. காணாத என்ன நேசிக்க முடியாது. நீ நேசிக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனா நேசிக்க முடியாது. அது எனக்கு தானே தெரியும்ன்றாரு. நீ நேசிக்கிறியா இல்லையான்றது உன்னை சகோதரனை வச்சு நான் கண்டுபிடிச்சு கொள்ளும். நீ இவனிடத்துல அன்பா இருக்கிறாயா நடிக்கிறாயன்ற சொல்றது உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற அன்புலயே நான் தெரியும் நீ என்ன எவ்வளவு நேசிக்கிறான். பேதுரு ஆண்டவர் கேட்டார், நீ என்ன? பேதுரு என்ன சொன்னான்? முதல்ல என்ன சொன்னான்? ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். அடுத்து என்ன சொன்னான்? மூணாந்தரம் கேட்கக்குள்ள என்ன சொல்றான்? நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். முதல் 2 தரம் எப்படி சொன்னேன்? என்னுடைய சுய விருப்பத்துல சொல்றேன். எப்படி சொல்றேன்? Yes pastor, I love you pastor, I love you brother, I love you sister, எங்களோட உயிரே. ஆனா மூணாந்தரம் கேட்கக்குள்ள என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியும் நான் நேசிக்கிறேனா இல்லை. நான் வாயில எஸ் சொல்லலாம், ஆனால் என்னுடைய உள்ளமை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரமா முடிச்சிருவோம். சங்கீதம் 15வது சங்கீதம் 2வது வசனம். இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உண்மையும் உத்தரவாதமும். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உண்மையும் உத்தரவாதம். அதான் நாங்கள் வாசிச்சோம் சகரியால. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இந்த வசனம் ஒரு பிடிச்சமான ஒரு வசனம். ஒரு ஃபாதர் ஒரு பாட்டு இருக்கு, என்ன? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நினைப்பவன் மனதார
சத்தியத்தை பேசுங்க. உத்தமனாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். இது இப்ப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப நாங்க ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கக்குள்ள அவர்கள் ஒரு வளர்ந்து அவர்களுக்கு அறிவு தெரிகிற நேரம் கொடுக்கிறோம். அவர்களுக்கு பாவம் எது, பிழை எது, சரி எது, தேவனுடைய அன்பு எது, எது நல்லது கெட்டது என்பது அவங்களுக்கு தாங்களா சுயமா அறிஞ்சு கொள்ள முடியும். அது அறிஞ்சு கொள்ள முடியும் முதல் நான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா எப்படி இருக்கும்? நான் தான் கொடுக்கிறேன், ஆனா அவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் செய்வாங்க. அப்ப சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்து அவருக்கு இந்த மகனை உனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. அந்த பிள்ளை வளர்ந்து கெடுத்து நான் எப்ப ஞானஸ்தானம் அடிக்கிறேன்? அந்த ஞானஸ்தானம் வேலை செய்யாது. காரணம் என்ன? அது வளர்ந்தும் சின்னதுல எப்படி வளருதோ அப்படிதான் வளருது. பெரியால வந்து அப்படிதான் வளருது. பூரண புருஷன் ஆயிட்டு இப்பயும் அப்படிதான் வளருது. காரணம் என்ன? அந்த குழந்தையா இருக்கும் போல எடுத்த ஞானஸ்தானத்துல அதுக்கு பூரண அறிவு இல்லை. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு இப்ப தெரியுது, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கை மரித்தது. My old life is died on the cross with him. Now I am born again, a new creation. So now I have authority to take a decision, right and good, good and bad. You can be a good, you can be bad. It's in your hand, but you have a knowledge of wisdom. So you can choose what is right, what is not. So in your day-to-day life, you have to decide, I am living for Christ. He is in me. So what I should do every day? I have to go this way or this way? Do I need to pray or not? Why should we pray? To speak with him, have conversation. We need to talk to him. He's our Father. So we have a good relationship with him. So the relationship built in our prayers. The prayer is a building of the relationship. The worship make you more perfect with him, more connection. So when you pray, you talk and he talk, just a conversation. But the worship, what is worship? Praise. You praising, you worshiping him, this make you make him happy. You have a good relationship, what you do, that's pleasing him. So you're reading the Bible. So what you showing there? Him speak to us. So in this way, he speak to you. So in worship, you give a praise him, you please him, and through his word, he pleasing you, he blessing you, he give everything. So why you should live a mature life? It's for the best. So if you are a child, everyone like you. Everyone like you. Did they tell any secrets? What secret they tell you? I'll buy a candy. What else? I'll give you McDonald's. That's it. So did they tell you, I have a property, this is under your name. You are the owner of this house. Did anyone tell you? No. Why? You need to be Adult. mature. Then you can take a decision in your life. So you know, I have a property, I need to take care of that. So I need to work for that. So I need to go forward to keep that property for myself. So I need to
save that property. So you should be a mature. It's in our choice. We could be a child all our life. We could be a grown up when we growing. சிலரை பார்த்தா எப்படி இருப்பாங்க? நல்லா வளர்ந்துருப்பாங்க, சின்ன பிள்ளைத்தனமாகவே இருப்பாங்க. எதை சொன்னாலும் சிரிக்கிற அவங்களுக்கு கடைசியாக என்ன திரும்ப நடக்கும்? இவனுக்கு இதை சொல்றதை விட இவனை விட்டுலான்னு சொல்லி போயிடுவாங்க. காரணம் என்ன? ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களால அந்த காரியங்களை கிரகிக்கிறதுக்கு வளர்ச்சி காண. எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம் இன்னதென்று அறிந்து நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் அவருடைய அன்பிலே நாங்கள் வாழ முடியும். ஆமென், ஆமென். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் இந்த பூரண வளர்ச்சிக்கு. Revelation 18:20. வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. யார் நிமித்தமாய்? உங்கள் நிமித்தமாய், எங்கள் நிமித்தமாய் இந்த உலகத்தின் நியாயம். அப்ப என்ன சொல்ல போறாரு தெரியுமா? இங்க பார், இவனை பார் எப்படி வளர்ந்திருக்கிறான். இவனுக்கும் அதே வேதத்தை தான் நான் கொடுத்தேன், இவனுக்கும் அதே அன்பை தான் நான் காட்டினேன், இவனுக்கும் நான் அதே ரத்தத்தை தான் சிந்தினேன், இவனுக்கும் என்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தேன். ஆனால் இவன் எப்படி வளர்ந்திருக்கிறான், இவனுடைய கனி எப்படி இருக்குது அங்க சொல்ல போறாரு. இவனை பாரு, ஆனா நீ அவனை பார்த்து வளரல. நாங்க இங்க வந்து சொல்லலாம், இங்க பாரு அந்த பிள்ளைய பாரு எப்படி வளர்ந்துருக்கு, அந்த பிள்ளைய பாரு எப்படி படிக்குது, அந்த பிள்ளைய பாரு எப்படி இருக்குது. இங்க நாங்க ஒருத்தர் என்ன செய்கிறோம்? கம்பாரிசன். ஆனா அங்க அவர் என்ன சொல்ல போறார்? உங்களை காட்டி சொல்ல போறார். இவன் எப்படி வளர்ந்திருக்கிறான் பாரு, என்னை அறிகிற அறிவில எப்படி இருக்கிறான். ஆனா அதே நேரம் தான் நீ ஆலயத்துக்கு வந்த, அதே நேரம் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதே நேரம் தான் எல்லாமே நடந்தது. ஆனா இன்னும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். யாருக்காக? எங்களுக்காக. எபேசியர் 4:11 வசனத்தோட வாசி. அநேக வசனம் இருக்கா, நாங்கள் டைம் இல்லை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியில் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்திருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவினாலே சீர் பொருந்தும் பொருட்டு இது எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? மெச்சூர்டான லைஃப். இந்த வசனத்தை நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி வாசிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் பூரண புருஷனாய் வளர்ந்துட்டேன். இதன்படி நான் தீர்மானங்களை சரியான விதத்தில் எடுக்கவும், சரியான வார்த்தைகளை கேட்கவும், சரி பிழையான காரியங்களை நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி நீர் எங்களை இந்த காரியத்திலிருந்து உற்சாகமாய் வளரத்தக்கதாய் நீர் எங்களை உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. You have to tell every day. Ephesians 4:11. Every morning if you read this word, you can read the Bible no matter, but when you read this word you can say, I should grow in a matured way. I should grow in a matured way to fulfill His love, fulfill His greatest faith. We should grow in faith. We should grow in His love. நாங்கள் அன்பில் வளரலாம், விசுவாசத்தில் எதில் வளர்ந்தாலும் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று அறிந்து அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிகிறது மாத்திரமல்ல,
அந்த அறிவினாலே மற்றவர்களுக்கு பயன் உண்டாக வளர வேண்டும். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். அவருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாருமாய் அவருடைய அன்பின் நிறைந்தவர்களாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் அவருடைய பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ளப் போகிறோம். அவர் எங்களுக்காக சிந்தினதான இந்த ரத்தம், அவர் எங்களுக்காக சிந்தினதான அவர் பிற்கப்பட்டதான அவருடைய சரீரம், அதில் நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுதே எங்களுக்கு தெரியும் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று. நாங்கள் எல்லாருமாய் அவருடைய சரீரத்தில் அவருடைய அப்பத்திலையும் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். இது எங்களை அவருடைய அவர் எப்படி இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் எல்லா மனுஷருடைய தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தது போல நாங்களும் இது எல்லாம் இருக்கிறதாக அவருடைய ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்து அவருடைய சரீரத்தை எங்களுக்காக பிட்டு அவர் சொன்னார், வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப அவரை நினைவு கூற வேண்டுமாயிருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி நாங்கள் பூரண புருஷராய் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே அவரிடத்துல சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களை நடத்துங்கன்னு சொல்லுவோம், நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய அன்பின் ஆழங்களிலே நாங்கள் வளரும்படியாக தடையா ஏதாவது காரியங்கள் இருக்குமா இருந்தாலும் அதற்கு எங்களுடைய எது பலவீனங்கள், எங்களுடைய மாம்ச காரியங்கள் இருக்குமா இருந்தால் கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய இரத்தத்திலே பானம் பண்ண உங்களுடைய சரீரத்திலே பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்களுடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த அப்பத்திலே பானம் பண்ணி ஆண்டவரே இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே உங்களுடைய நாளிலே நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாங்க எல்லாரும் நாங்கள் ஒவ்வொருவராக வந்து நாங்கள் இந்த இடத்துல பணம் போட போகிறோம். முதலாவது நாங்கள் மற்ற எல்லாரும் வருவோம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் இங்கே வாங்க. Come all the children who took baptism. நாங்கள் மற்ற எல்லாரும் நாங்கள் அவருடைய நாங்கள் அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நாங்கள் கைகள் எடுத்துக்கொள்வோம்.
எல்லாம் எடுத்துட்டீங்களா? Come, kids. முதலாவதாக இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவரை பாத்திரத்தில் வாங்கிக் கொள்ள போகிறார்கள். This is the body of Christ for you. His blood for your soul. Body of Christ for you. His blood for your soul. Body of Christ. Blood of Jesus for you. வார்த்தையும் ரசத்தையும் இந்த கைகள் எடுத்துக் கொள்வோம். அன்று அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்துவிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். He took the bread and blessed and he said, this is my body and do this in remembrance of me. So this is the body of Christ. He gave his body to bless us. இந்த சரீரமானது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறது. So let all together participate. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கொள்வோம் அவர் எங்களுக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரத்தில். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது அவருடைய இரத்தம். இது எங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு நேரமும் அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். He took all our burdens and all our sins on the cross. So we were remembering, when we participate in his blood, we are remembering what he done for us on the cross. So we washed in his blood. Not washing all the time. He washed in his blood on the cross. So we all together participate. எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பானத்தில் நாங்கள் பங்கு கொள்வோம். உங்களுடைய கரங்களை நீட்டி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிப்போம். வருகிற நாட்களிலே இவர்கள் 3 பேரும் கர்த்தருக்காக அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்காக அவர்கள் வாழவும் கர்த்தருடைய வளர்ச்சியிலே வளரவும் அவர்கள் இப்போ பூரண புருஷர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் எது சரி எது பிழை என்கிறது தெரியும். கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய சத்தியம் என்ன, சத்தியம் என்றால் என்னங்கிறதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த சத்தியத்தின்படி அவர்கள் வளர அவர்களுக்கு தேவன் அவருடைய ஞானத்தை அவருடைய அறிவை அவர்களுக்கு எங்களுடைய அறிவு கெட்டாத ஞானத்தினாலே அவர் நிரப்பும்படியாகவும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை கொடுத்து அவர்களை அவருடைய அறிவினாலே அவருடைய சத்தியத்திலே அவர்களை வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று இன்று அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அப்பா இந்த வாழ்க்கையானது அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான தருணத்திலே கர்த்தாவே அவருடைய வாலிப வயதிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய அறிவினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய எல்லா விதமான சகல நற்குணங்களினாலும் நிறைந்தவர்களாய் இவர்கள் வளரவும்
கர்த்தாவே இவர்கள் இந்த கற்றுக்கொண்டதான இந்த காரியங்கள் வார்த்தைகளிலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாகவும் இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்துவதாக. பிள்ளைகளை உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி அருளுங்கப்பா. இந்த பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் நீங்கள் வளர்த்துருங்கப்பா. உம்முடைய வல்லமையினாலே நிறைத்திருங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்திருங்கப்பா. இவர்கள் எதை செய்தாலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி செய்யத்தக்கதாகவும் உம்முடைய பிரசன்னத்தில் நடக்கிறவர்களாகவும் உம்முடைய சமூகத்திலே நடக்கிறவர்களாகவும் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க, கிருபையா இருந்தல்லுங்க. மற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துங்கப்பா, நீர் வழி நடத்துங்க, நீங்கள் கிருபையா இருந்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நீங்கள் நிறைத்தலும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த 3 பேரும் இப்ப அவருடைய சாட்சி சொல்ல போறாங்க. அவருடைய பழைய மனுஷன் எல்லாம் போயாச்சு. இப்ப புதிய மனுஷன் புதிய மனுஷியாக இந்த உலகத்துல யாரா இருக்கிறாங்க? கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்ய போறாங்க? இப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இவர்கள் இந்த உலகத்துக்கு செல்ல போறாங்க. அது எப்படி தெரியும்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டனாலே அது நடந்துட்டது. இப்ப அது இந்த உலகத்துக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் வெளியரங்கமாய் இருக்குது. எப்படி இருக்கு? நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததை நிமித்தமாய் காட்டுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் சொல்லி. So you guys going to share your testimony? How you going to live in the future? So you're going to give yourself to Jesus Christ and work for Him, live for Him? Okay. Come to the Yeah, come forward and then share your testimony. Come. Stand over there, Pastor. All 3 come. Go close. Go closer to us. Hallelujah. Okay. So let's start. Share this one. You want to go first? Oldest. From the baptism, I want to improve on sharing the word and bringing it to my daily life and preaching more by prayer and worship and putting God's name out to the public and bringing it into my school life more because He helped me with my studies and my goals in life and achieving them. So I thank Him for that. And I think I can improve on it more this year from learning from Pastor and from my friends and family. And I think I can share with my friends as well and tell them how God changed my life and how it can change their life as well and how it can bring peace and faith to them as well as He did to me. I think I can tell my friends about how God saved me from all my sins and how I was baptized and all the wonderful things He's done in my life. And tell all my classmates and even people out when I'm walking and I see, I can share the word to them. Pray and read the Bible a lot more often every day, and I'm going to spread the word at school and to the people around me. இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வந்திருக்கு.
ஜெபிக்கிறவங்களோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்க எனக்கு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆமென் ஆமென். அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வல்லமையில வளருவோம், வாசனத்துல வளருவோம். இப்ப இவங்க தான் இப்ப பிரெட்ஃபோர்ட கலக்க போறாங்க. ஆமென் ஆமென். ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து கலக்க போறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். நாங்கள் வளமை போல நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து ஞாயிறு ஆராதனை ஆலயத்தில் நடக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றீங்களோ, சந்தோஷம் சமாதானம் ஐக்கியங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். வாரக்கிழமை செய்தி 10 நிமிஷம் தான். ஓகே, செய்தி 10 நிமிஷம் தான். நீங்க எல்லாரும் செய்தி சொல்ல போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த 2-3 நாள்ல என்ன செய்தார்ன்றதை நாங்க அந்த இடத்துல சாட்சியா பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாங்கள் பழையபடி பழைய வாழ்க்கைக்கு இல்லை, பழைய இடத்துக்கு போகிறோம். ஆலயத்தில் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆலயக்கிழமை நாங்கள் வளமை போல எங்களுடைய ஆராதனை எல்லாம் நடக்கும். பைபிள் ஸ்டடி இன்னும் 2 மாதத்தில் மறுபடி ஆரம்பிக்கப்படும். நாங்கள் இன்னும் இந்த பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். அவர்களை நீங்கள் அடுத்து சண்டே ஸ்கூல் யூத்ஸ் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ரே பண்ணுவோம். கர்த்தர் எங்களுக்கு அதி சீக்கிரத்தில், எவ்வளவு சீக்கிரம்னு தெரியாது, அதி சீக்கிரத்திலே நல்ல ஒரு இடத்தை தரப்போறார் என்று சொன்னால், ஆராதனை நடக்கிற நேரம் அதே நேரம் இந்த யூத்ஸ் பிள்ளைகளும் சண்டே ஸ்கூல் நடத்தணும். இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் அவங்க சின்ன காலத்திலே வளர்த்தாதான் கர்த்தருக்குள்ள வளருவாங்க. உலகம் பொல்லாதது, உலகம் பொல்லாதது. உலகத்துல பிரச்சனை இருக்கு. உலகத்தை பார்த்தோம்னு சொன்னா நாங்க வாழ முடியாது. அப்ப நாங்க உலகத்தை பார்க்கறத விட்டுட்டு இந்த உலகத்துக்குள்ள நாங்க எப்படி போகலாம் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லி அந்தபடி இந்த பிள்ளைகளை வளர்ப்போம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் வளர்ப்போம். நாங்களும் வளருவோம். இந்த உலகத்துக்கு எங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவோம். ஆமென். எல்லாருமே சேர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீரை மட்டுமா எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கிருபைகள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் வரத்தில் எங்களோடு கூட இருந்தது போல மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சகலரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பியல்லுங்க. உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். வாகனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் மூடிக்கொள்ளட்டும்படியா உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த இடத்துல வந்த பொழுது சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாங்கள் வந்தது போல கர்த்தாவே நாங்கள் மறுபடி போகிற பொழுது இந்த 2-3 நாட்களிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், ஐக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாகவும் இந்த அன்பு நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மறுபடியுமாய் அடுத்த வாரங்களிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த இடத்துல வராதவர்களோடு கூட சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் வரையிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஒரு 2 நிமிஷம் வந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல வாரதுக்கு இந்த மாதிரி இப்படியான ஒரு ஐக்கியத்தை இந்த ஆலயம் தொடங்கி முதலாவது
ஃபெலோஷிப் இது எங்களுடையது. அப்போ கர்த்தர் இதுக்குரிய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு தந்து, காரியங்களை வாய்க்க பண்ணி, பயணத்தை வாய்க்க பண்ணி, இடத்தை தந்து, இது எல்லாவற்றையும் செய்த தேவனுக்கு முதலாவது ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் ஒன்றே உயரப்படணும். அடுத்ததாக இந்த இடத்தை தந்து இந்த இடத்துக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தின ராஜ், நந்தன், இந்த குடும்பங்களுக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல ஸ்பெஷலாக இந்த கிச்சனில் நாங்கள் கணதரம் சொல்லிட்டோம், எல்லாரும் ஒரு கிச்சனில் இருந்தாக்களே இருக்கக்கூடாது இல்லை நாங்கள் தான் இருப்போம் சொல்லி அந்த இடத்துல இரவும் பகலும் இந்த 3 நாளும் அந்த இடத்துல இருந்து சமையல்கள், பாத்திரங்கள் கழுவுறதுலேருந்து சகல எல்லாருக்கும் சாப்பாடு டைமுக்கு என்னத்தை நடந்தாலும், விளையாட்டு நடந்தாலும், வெளியில போய் வந்தாலும் சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுது. அதுதான் முக்கியமான காரியம். ஆனா அப்ப இந்த காரியத்தெல்லாம் செய்ததான இந்த சகோதரிமார், ஸ்பெஷலி அம்மா 2 பேருக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து 2 நாளும் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். மற்ற அந்த இடத்து கிச்சன்ல இருந்த எல்லா சகோதரிகளுக்கும் நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பட் இந்த பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தாங்க. ஆமென். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குழப்படியும் இல்லை. அவங்களுடைய நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சுத்தி அவங்களோட இங்க வருவாங்க, அலுவல் முடிஞ்சா அங்கால போயிடுவாங்க, அங்க இருப்பாங்க, தேவையா வர நேரம் இங்க வருவாங்க, விளையாட போவாங்க, குளிப்பாங்க, அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய அன்பை காட்டியிருக்கிறார். அதனாலதான் அவர்களுக்கு அந்த அன்பு இருந்ததால தான் அவங்களும் இப்படி நடந்து கொண்டாங்க. சில நேரத்துல பார்த்தா ஒவ்வொரு கேம்ப்லையும் முடிஞ்சு போற நேரம் இந்த பிள்ளைகளோட கேம்புக்கு வந்ததை விட போற நேரம் வேர்ஸா போவாங்க. காரணம் தெரியுமா? இந்த பிள்ளைகளை மேய்ச்சி இயலாது. ஆனா கர்த்தர் எங்களோட பிள்ளை எல்லாருக்கும் அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த குழந்தைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஞானமாய் நடந்து கொண்டிருக்காங்க. எங்கேயும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதான் ஸ்பெஷல் திங். இருக்கிறா பிரதர்? எங்கேயாவது அப்படி இருந்தா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், பிள்ளைகளால் எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் பிள்ளைகளும் நடக்கல. ஆமென். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அது போல இந்த 2-3 நாளும் உங்களுடைய ஒத்தாசைகளை கொடுத்து நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்காக முதலாவது நன்றி. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வராதவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அடுத்த வருஷத்தில் அவர்களும் இங்கே வரணும்ன்றதுக்காக. ஆமென். ஸ்பெஷலி பிரதராஜ், நந்தன், ஃபேமிலி, சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும், தம்பி, all the kids, கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்கவும். மழை வந்து குழப்பினது, ஆனா ஒரு வழி வந்தது. எஸ்பெஷலி அந்த ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்பினார் எங்களுக்காக. நாங்கள் என்னவோ யோசிச்சு கொண்டிருந்தோம், யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து உற்சாகம், இன்னொரு ஊழியக்காரர் வர எங்களுக்கு ஒரு உற்சாகம். அவர் வந்து எங்களுக்கு உற்சாகத்துக்கு வந்து அவரும் உற்சாகமாய் தான் போனார். அவர் தான் நேற்று சொன்னார், மன வருத்தமா தான் இருக்கு அவர் விழுந்துட்டாருன்னு சொல்லி. ஆனாலும் கூட அவர் சொன்னார் தன் 2 நாளும் தான் நல்ல சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி. அதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப கர்த்தர் அவரையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சந்தோஷமாய் இந்த 2 நாளும் எங்களோட இருந்து உற்சாகப்படுத்தி இப்ப எடுத்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் அடுத்த கிழமை டெலிகாஸ்ட் பண்ணப்படும். இல்ல பாஸ்டர் சொல்லியிருக்காரு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடணும் இருக்கிறாரு. அவருக்கு பார்க்கணுமா யார் தன்னை தள்ளி விட்டது. அப்ப அப்ப அவர் காலையில மெசேஜ் அனுப்பியிருந்தார், சந்தோஷமா தங்களுக்கு சந்தோஷம், அப்ப சோகலமா போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி.
தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களில் கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அவர் கேம்ப் நடக்கிற நேரம் அவர் வரணுமாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அதுக்கும் கர்த்தர் வழிகளை திறப்பார். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மலை மலை மலைன்னு சொன்னோம். இந்த மலை அந்த மலைக்கு போயிட்டு காலையில கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மழை தூறி கொண்டிருந்தது. ஆனா அதுக்கு பிறகு லஞ்சோட ஃபுல் என்ஜாய்மெண்ட். அதான் கர்த்தருடைய கிருபை. இப்ப இது எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவருடைய அந்த கிருபை இருந்ததால தான் காலநிலை நல்லா இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு பிறகு மழை பெஞ்சா பரவாயில்ல. ஆமென். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கார். காரியங்களே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். அது நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு பிரதர்ஸ், சகலருக்கும் நன்றி. ஸ்பெஷலி அம்மா 2 பேருக்கும் நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்கள் சாப்பாடுகளில் குறைகள் இல்லாதபடி, பிரச்சனை இல்லாதபடி எனக்கு தெரியாது, சமைச்சவங்களுக்கு தான் தெரியும் குறைகள் இருந்ததா இல்லையான்றது. எனக்கு குறைகள் இருந்திருந்தா சில நேரம் ஒன்றும் குறைவில்லை. ஆமேன். அதுதான் ஆமேன். கூட இருந்தா பரவாயில்ல, குறைஞ்சிடக்கூடாது. அதான் சொன்னேன், குறைவா இருக்கிற நேரம் ஆசீர்வதிப்பாரு. கூட இருக்கிற நேரம் என்ன செய்வார் தெரியுமா? அதை மற்றவர்களுக்கு கொடுக்க செய்வார். அப்ப எங்களுடைய சபை எப்பயுமே அதான் முக்கியம். ஆனா நாங்க யார்ட்டையும் கேட்க போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் தருவார், நாங்க கொடுப்போம். ஆமென். 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 ஓகே, யாராவது ஒருவர் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி 2 நாள் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி சொல்லி யார் ஜெபிக்க போற? அம்மா ஜெபிக்கிறீங்களா? அம்மா எல்லாரையும் கொடுத்து இந்த 2 நாள் இந்த 3 நாளும் கர்த்தர் எங்களோட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணிருக்காங்க. நன்றி சொல்லி வாங்கம்மா. ஓகே, தேங்க்யூ கிட்ஸ். கூட இருந்து என்னுடைய வழி நடத்தி இவ்வளவு தூரம் நாங்கள் பிரயாசப்பட்டு வந்து இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து எங்களோட கூட இருந்து எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வல்லமாக எல்லாம் கத்துட்ட கிருபை அவர் மூலமாக எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி அவரை போட்டுப்பா இங்கே எல்லாவற்றையும் காத்து எங்களுக்கு தந்ததுக்காக ஒவ்வொரு எந்த குறைவுகளும் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல முறையிலே அரவணைத்து அவர்களையும் வழிநடத்தி எல்லோரும் ஒருமைப்பட்டு எல்லோரும் ஒன்றாக இருந்து நாங்கள் நடத்தி சில வழியை எங்களுக்கு காட்டி அமைத்து தந்ததற்காக நன்றி சொல்லி தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஆமென். Go. Pray. Kian pray first. Kian pray now. Kian pray now. And I have from our day greeting to Amen. Let him go to pray, Lily. Come on. Yeah, let him go pray. You have to pray. Come. Let's pray. Isha the Father. Good boy. Can you pray? No. Tell everybody name, okay? Say everybody name and pray, okay? 1 second.